ரொம்ப சிம்பிளாக ப்ரெஷர் குக்கர்லே சோலை மசாலா கிரேவி பண்ணலாமா? இது வந்து பூரி சப்பாத்தி நான்கு செம்ம காம்பினேஷனுங்க. இப்போ இந்த சோலை மசாலா கிரேவி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு, பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், பிரியாணி எல்லாம், ஜீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இல்லை 3 பச்சை மிளகா, தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதுல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், சோலை மசாலா, உங்ககிட்ட சோலை மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டைக்கல்லையும் சேர்த்துக்கின்னு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சோலை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடலை கூட நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. லாஸ்ட்ல கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சோலை மசாலா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.